வெல்கம் டு ராகவேந்திரா டிஎன்பிசி ஜாப்ஸ். 12th ஹிஸ்ட்ரியில் 3வது லெசனோட புக் பேக் பார்த்துட்ருக்கோம். அங்கே தென்னிந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? யாரால்னா அன்னி பெசன்ட். அடுத்த கொஸ்டின், பின்வரும் நூற்றுள் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்னல் எஸ்.எல். ஆர்காட்டுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த பாயிண்ட், 1914 அவர் காமன்வெல்த் என்ற வாராந்திரியை தொடங்கினார். மூணாவது பாயிண்ட், 1915 ஆண்டு ஹவ் இந்தியா ஒர்க் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். இந்த 3 கூற்றுல எது சரினா 3மே சரி. இவர் அன்னி பெசன்ட் பற்றியது. அடுத்த கொஸ்டின், கூற்று ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார்னு சொல்லியிருக்காங்க. காரணம், லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமையை சிற்பி ஜின்னா ஆவார். ஆன்சர் கூற்றும் சரி. காரணம் கூற்றுக்கான விளக்கம். அடுத்தது 4வது கொஸ்டின், பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? மதன் மோகன் மாலவியா. அடுத்தது 5th கொஸ்டின், 1916 ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முஸ்லீம் லீக் வீழ்ச்சி, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் தற்காலிக இணைப்பு, முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கின் கூட்டமர்வில் ஜின்னாவின் எதிர்மறை போக்கு. இது லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் எதுனா ஆப்ஷன் இ, முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. இதில் மொத்தம் 9 கொஸ்டின் இருக்குது. 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மீதி கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.